நம்ம சிஎஸ்கே அணி தற்போது முன்பு இருந்த டீம் மாதிரி இல்லை, சுத்தமாக கம்ப்ளீட்டாக வேற ஒரு டீம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம தோனி அவரும் பெருசாக ருத்ராஜ் அவருடைய டிசிஷனில் நடுவில் பூந்து அவருக்கு அட்வைஸ் வழங்குறது இல்லை. அதே போல் ஹெட் கோச்சான ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவரும் தோனி அவரால் ரொம்ப நேரம் நின்று காலத்தில் விளையாட முடியல, அவரால் கடைசி சில ஓவர்கள் மட்டுமே தோனி அவரால் விளையாட முடியும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சொன்னார். அதே போல் தோல்வி அடைஞ்சிட்டு ருத்ராஜ் சிஎஸ்கே அணியில் இதுக்கு முன்னாடி இருந்த அம்பத்தி ராயுடு, ரஹானே போன்ற பிளேயர்கள் இல்லை. மேலும் இந்த தோல்விகளில் இருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான முறையில் ருத்ராஜ் பேசினார். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஓனரான திரு சீனிவாசன் அவர்களுக்கு நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயர்கள் மேலேயே பயங்கர கடுப்பு எழும்பியிருக்கு. முக்கியமாக ராகுல் திரிபாட்டி அதே போல தீபக் ஹோடா இவங்க 2 பேரோட சேர்த்து வெறும் இம்பாக்ட் பிளேயராக மட்டும் வந்து ஒரு 6 ஒரு 4 அடிக்கிற உனக்கு எதுக்குடா நாம் 12 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கடந்த ஆட்டம் சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்த சிவம் துபே பொறுப்பற்ற முறையில் அவர் அவுட் ஆனதில் இருந்து சீனிவாசன் அவர்கள் சிவம் துபே அவர் மேலையும் தற்போது பயங்கர கோபம் அடைஞ்சிருக்காரு. அதாவது சிவம் துபே ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள வர்றப்ப வெறும் 4 கோடி ரூபாய் கொடுத்து தான் வாங்கியிருந்தாங்க. அப்பவே நல்ல ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு, பந்தும் போட்டாரு, நல்ல ஃபீல்டிங் பண்ணாரு, சர்ன்னு ரொம்ப அசால்ட்டா சிக்ஸர் கிரவுண்டை விட்டு பந்து வெளியே போய் விழுற மாதிரியான சிக்ஸர்களை அடிச்சாரு. இதனாலேயே அந்த வருட அதிக சிக்ஸர்கள் அடிச்ச பிளேயர்களுக்கான பட்டியலையும் சிவம் துபே முதலாவது இடத்தை அவர் பிடிச்சிருந்தாரு. ஸோ அதன் காரணமாக தான் நம்ம இந்தியன் டீம்லேயே அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைச்சது. T20 வேர்ல்டு கப் வரைக்கும் சிவம் துபே அவர் போனாரு. ஆனால் அதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த வருடங்களில் முக்கியமாக இந்த வருஷம் 12 கோடி ரூபாய் கொடுத்து சிவம் துபே அவரை ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதற்கான ஒர்த்து அவர்கிட்ட இப்போ இருக்கா கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா சிவம் துபே அவரை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆட்டங்களில் பார்த்தோம்னா வெறும் இம்பாக்ட் பிளேயராக மட்டும்தான் அவரை செயல்படுத்துகிறாங்க. இதனால் அவர் வந்து போலிங்கும் போடுறதில்ல, களத்தில் நின்று ஓடி ஆடி அசைஞ்சு ஃபீல்டிங்கும் பண்ணுறதில்ல. மேட்ச்சில் ஃபீல்டிங் பண்ணாதான் ஒரு பிளேயர் மேட்ச்சில் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் அப்படியே நம்ம மூளை மைண்டுக்கு உள்ளே ஏறும். அப்போ அதுக்கப்புறமா பேட்டிங் பண்ண வர்றப்ப தான் மேட்சினுடைய சூழ்நிலை அந்த பிளேயர்களுடைய மைண்டுக்கு உள்ளே அப்படியே இறங்கும். ஆனால் சிவம் துபே அவர் ஒவ்வொரு முறையும் பேட்டிங் பண்ண வர்றப்ப அவரை பார்க்குறப்ப ஆட்டத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேட்டிங் பண்ணுற மாதிரி சுத்தமாக இல்லை. ஏதோ வந்தோம் நின்றோம் ஒரு 4 ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சிவம் துபே ஒவ்வொரு மேட்ச்லையுமே சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. பத்தாக்குறைக்கு போலிங்கும் போட்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு எதுக்கு 12 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அவர்கள் பயங்கர கோபம் அடைஞ்சிருக்காரு சிவம் துபே அவர் மேலே. இதனால மிட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப சிவம் துபே அவரை வேற அணிக்கு வித்துட்டு அவருக்கு பதிலாக வேற பிளேயரை கண்டிப்பாக எடுக்கிற முடிவு தற்போது ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதே போல காசி விஸ்வநாதன் 2 பேருமே எடுத்திருக்காங்க. ஸோ மிட் டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்குள்ள சிவம் துபே அவர் தன்னை ப்ரூவ் பண்ணி சிஎஸ்கே அணியின் வெற்றியில் முக்கியமான பங்கு சிவம் துபே அவர் வகிக்கலைனா கண்டிப்பாக மிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அவரை வெளியே அனுப்ப கண்டிப்பாக சிஎஸ்கே தயங்காது அப்படிங்கிற தகவல்கள் தற்போது சிஎஸ்கே அணியின் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதே போல சிவம் துபே அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா அடுத்த ஆட்டங்கள்ல ஆன்ஷுவல் காம்போ அவரை இறக்கி விட முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா சிவம் துபே அவரை கம்பேர் பண்றப்ப எவ்வளவோ பரவாயில்ல, சமீபத்திய ஆட்டங்கள்ல நல்லா பந்து வீசிருக்காரு, நல்ல பவர் ஹிட்டரும் கூட. இதனால இன்னும் ஒரு சில ஆட்டங்கள் மட்டும்தான் சிவம் துபே அவருக்கு வாய்ப்பு இருக்கும். அவருக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கலைன்னா மிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா சிவம் துபே அவரை சிஎஸ்கேவை விட்டு வெளியே அனுப்ப ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம MS தோனி அதே போல ருத்ராஜ் 2 பேர்கிட்டயுமே இந்த விஷயத்தை பத்தி தற்போது பேசியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு.